சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு தடவை அப்படி பேசுன. வேணா சிந்து, கொஞ்சம் சும்மா இருங்க ப்ளீஸ், பொறுமையா இருங்க. ஏய், என்னடி என்ன அடி அடி பார்க்கலாம். பூர்ணிமா, சும்மா இரு பூர்ணி. நீ ஒவ்வொரு தடவையும் கை நீட்டிட்டு வருவே, நான் அடி வாங்கிட்டு போய் நினைச்சியா நீ? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, உள்ள போ. என்னாச்சு? செவந்தி, நான் ரகு கிட்ட பேசிட்டு இருந்தேன். என் புருஷனை வளைச்சு போட பாக்குறியா அப்படி இப்படின்னு தப்பு தப்பா பேசுறா. எங்கயாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா இவளுக்கு? ஏண்டி என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உன் வாய்க்கு வந்தபடி எதை வேணாலும் பேசுவியா? ஆமா, அப்படித்தான் பேசுவேன். ஒரு ஆம்பளை கிட்ட வாசல்ல நிக்க வச்சு தனியா பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏ பூர்ணி, கடுப்பேத்தாத, பேசாம உள்ள போ. போடி உள்ள, போ உள்ள, போடி. போ சொல்றல, போ. போடி. ரகு, போ. சிந்து, நீ ஏமா தேவையெல்லாம் போய் அந்த புள்ளகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் திருந்த போறது இல்ல. நீ என்ன சொன்னாலும் கேட்க போறதும் இல்ல. அப்புறம் எதுக்கு அந்த புள்ளகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இப்ப ஈரக்கட்டையில எவ்வளவு பத்த வச்சாலும் பத்திக்குமா? பத்திக்காதுல்ல. அதேதான் அந்த புள்ள. பாவம், ரகுதான் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு ஆதரவாகவும் அவனால பேச முடியல, அவளை விட்டு கொடுத்தும் பேச முடியல. நானும் அததான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பூர்ணி பண்ற தப்புக்கு எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே ரகு, இது தப்பு இல்லையான்னு அவர்கிட்ட கேட்டேன். இதுல என்னப்பா தப்பு இருக்கு? சிந்து, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்மா. அவனுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கு. இப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து பூர்ணி பண்றது தப்புடா, அந்த புள்ள கூட சேர்ந்து வாழ வேண்டாம்னு சொன்னா கண்டிப்பா அவன் பூர்ணிய டைவர்ஸ் பண்ணிட்டு தான் வருவான். திரும்ப அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி ஆயிரும். அது வேண்டான்னு தான் நாங்க யாரும் ரகு கிட்ட இதை பத்தி பேசுறது இல்ல.